XYZ Limited is considering two mutually exclusive projects. Both require an initial cash outlay 10 lakh each for machinery and have a life of 5 years. The company's required rate of return is 10% and it pays tax 50%. The projects will be depreciated on straight line basis. The net cash flow expected to be generated by the projects and the present value of PV factor for as follows. Project 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. Project 2, okay. இல்லையா? அப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். Payback period of each product. இல்லைங்களா? இனிஷியல் கேஷ் ஃப்ளோ ஒரு 10 லட்சம் ஆயிடுச்சா, வருஷம் வருஷம் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ப்ராஜெக்ட் 1, 2, 3, 4 4 லட்சமா, 1 கோடியா? அது 1 கோடி, இது வந்து 4 லட்சம் 4 லட்சம் 4 லட்சம் 4 லட்சம். இப்போ நன்னாங்கு 16 1 2 3 4 5 ஏன்னா 20 லட்சம் தான் கிடைக்குது இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா ப்ராஜெக்டோட பேபேக் பீரியட் தான் கேட்கறான். ஃபர்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ சொல்லிட்டான் 4 லட்சம் 4 லட்சம் 4 லட்சம் 4 லட்சம் 4 லட்சம். டெப்ரிசியேஷன் ஏன்னா லைஃப் வந்து 5 இயர்ஸ் தானே சொல்லிக்கிறாங்க. டெப்ரிசியேஷன் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கேஷ் ஃப்ளோவோட கூட்டணும். ஆனால் அவன் கழிக்கிறான். சரி பார்ப்போம். அவன் இபிடி தான் கொண்டு வரான். கேஷ் ஃப்ளோலேருந்து அது கழிச்சாச்சு எவ்வளவு, 4 லட்சம் ஆச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, இபிடி 50%, கேஷ் 50% சொன்னீங்க. இப்போ 1000. அப்போ நெட் இன்கம் எவ்வளோ வந்துச்சு, 1000. திருப்பி டெப்ரிசியேஷன் என்ன செய்யணும், கூட்டணுமா? டெப்ரிசியேஷன் 2000 கூட்டினா என்ன ஆயிரும், 3000. 2000 + 3000 தான். அது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறது என்னங்க, இது 2000 + 1000. 1000ன்றது பேட்டு. அப்போ அதான் வருது. அப்போ உங்களுக்கு 15000 கடைசி வருஷத்துல இல்லையா, குமுலேட்டிவா. அப்போ என்ன கேட்குறேன்னா, பேபேக் பீரியட் would be the time when initial investment is recorded in cash. The investment is எவ்வளவு, 10,000, அதாவது 1 crore. என்னங்க, ஆமா தானே? அப்போ இந்த 1 கோடி எப்போ வருது, இங்கே 3rd இயர்ல ஸ்டார்ட் ஆகுது. இது அது ஆல்ரெடி படிச்சதுதான். அப்போ நமக்கு தேவை 10 லட்சம், 1 கோடி. ஆனால் 90 லட்சம் என்ன வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. இப்போ 3 இயர்ஸ். அப்போ ஒரிஜினல் மைனஸ் 3rd இயரோட டோட்டல் டிவைட் பை 3rd இயரோட டோட்டல் போட்டா இவங்க கட்டின ஆன்சர். ஸோ இப்போ அடுத்து வந்து பேபேக் பீரியட் ஆஃப் ப்ராஜெக்ட் 2க்கு அதே மாதிரி போட்டுருக்கேன். 2க்கு வந்து அதே சேம் தான், பட் இருந்தாலும் அது டெப்ரிசியேஷன் ஈக்குவலாக இல்லாதான் வருது. பட் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் போடுங்க, வில் கட்டின ஆன்சர்ஸ். இது வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம கன்சிடர் பண்ணுறது தேவையில்லை, அவ்வளோதான். இது ஆல்ரெடி பார்த்தது தான். இது ஒரு கடினமான சம்மாக தெரியவில்லை. நீங்கள் அதை கேட்டீர்கள், அதுக்காக நான் சொன்னேன். கிளியரா இல்லையம்மா? நெக்ஸ்ட்